பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒருமித்து இந்த காலையும் கூட காணும்படி தேவன் உதவி செய்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளில் 1 நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தையின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். தாவீதுக்கு தேவனாய் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். ஆமென். தேவன் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக என்றைக்கு இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ ராஜரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டானோ அந்த நாட்களிலிருந்து வந்த வேதனைகள், துன்பங்கள், துரத்துதல்கள், யுத்தங்கள், ஒளித்து ஓடுகிற நிலைமைகள், சத்துருக்களை கையில ஒப்பு கொடுத்த போதிலும் ஆமேன் பழி வாங்காமல் விட்டுவிட்ட நிலைமைகள், இப்படி அநேக காரியங்களை, அநேக விஷயங்களை ஆமேன் கடந்து வந்த போதிலும் என் அன்பு தெய்வ பிள்ளையே, தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, நான் எல்லாம் அமைதியாகிவிட்ட, யுத்தம் ஓய்ந்து விட்டு, சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் உள்ள யுத்தங்கள் முடிந்து விட்டது. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் உண்டு, இன்றைக்கும் சத்துருக்கள் உனக்கு எதிராய் போராடலாம், எதிர்த்து நிற்கலாம். நித்தம் இந்த யுத்தம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். நித்தம் இந்த போராட்டம் என்ன செய்வது என்று அங்கலாய்க்கலாம். கர்த்தர் இதை கவனித்து கொண்டிருக்கிறார். தேவன் அறியாமல் அல்ல, என்றைக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். கீழ்ப்படுத்துவதற்கு முன்பு ஆமேன் தாவீதை ஒரு ரூபாந்தரம் உண்டாக்க, மறுரூபப்படுத்த, பல சூழ்நிலைகளை சகித்து கடந்து ஜெயித்து வர அவனை ட்ரைனிங் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் தாவீது சொல்லும்போது, கர்த்தர் என்னை என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவித்தார். எப்படி? இந்த சத்ரு தொடர யுத்தங்களை செய்ய தேவன் அவனை பழக்குவித்தார். ஆனால் கடைசியில் சொல்லுகிறார், நான் உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்தினேன். இந்த கால வேளையில சத்துருவை ஜெயித்து விட்டாயோ, உனக்கு கீழ்ப்படுத்தினது தெய்வம். ஒரு நாள் நிச்சயமாய் இதுவரை எதிர்த்து நிற்கிறாங்களோ, பயப்படாதே. ஒரு நாள் நிச்சயம் உன் கண்கள் காண உன் சத்துருக்கள் கீழ்ப்படுத்தப்படுவார்கள். உன்னை உயர்த்துவார், உன்னை ஜெயிக்க பண்ணுவார், ஜெயத்தோடு நீ எழும்புவார். இந்த கால வேளையில ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் இதை அறிந்து உணர்ந்து, ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து என்னை ஜெயிக்க பண்ண போறதுக்காய் நன்றி என்று சொல்ல. ஆமே, உனக்கு எதிராக எழும்பின சத்துருக்கள் உனக்கு கீழ்ப்படுத்தப்படுவார்கள். நீ அல்ல, ஆமே தேவனாய் கர்த்தரே அதை செய்ய போகிற அந்த கால வேளையில ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் சத்துருக்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன் நீராயிருக்கிறீர், நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாம். நன்றி பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உடைய சந்நிதியில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கரங்களை தருகிறோம். போராட்டங்கள் நிமித்தம், உபத்திரவங்கள் நிமித்தம், நெருக்கடிகள் நிமித்தம், சத்துருவினுடைய தந்திரங்கள் நிமித்தம் நாளுக்கு நாள் வேதனையும் துன்பமும் ஆண்டவரே ஆமேன் கடந்து போகிற ஜனங்களாயிருக்கலாம். ஆனாலும் அந்த தேவன் தாவீதுக்கு சொன்ன ஒரு வார்த்தையின்படியே ஆமேன் உன் சத்துருக்களை உனக்கு நான் கீழ்ப்படுத்தினேன். இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களையும் ஒரு நாள் நீர் கீழ்ப்படுத்தி இவர்களுடைய தலையை நீ உயர்த்த போகிறதற்காய், இவர்களை நீ கனப்படுத்த போறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் சத்துருக்களை உனக்கு கீழ்ப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.